हरे कृष्णा। परम जय देव श्री कृष्ण संकीर्तनम। जय श्रील குருதேவ். ஜைவ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பிரேம்தாஸ் பாபாஜி கிட்ட காசியிலிருந்து வந்த ஒரு துறவி கேள்வி கேட்கிறார். பாபாஜி மகாராஜ் ஜைவ தர்மா பற்றி சொல்றாங்க. அந்த பாபாஜி சொல்றாங்க, மாயாவாதம் அப்படிங்கிறது ஒரு மன யோகம்தான். ஆன்மீக பாதை போர்வையில இருக்கிற ஒரு மன யோகம். அந்த தத்துவம் ஒரு பக்தனுக்கு கடவுள் மேல நூலளவு கூட அன்பை தர முடியாது, அதுக்கு உதவாது. இந்த மாதிரி பாபாஜி சொல்ல பொறுமையா அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தார் அந்த துறவி. அவருக்கு கண்கள்ல ஆனந்தத்தால கண்ணீர் பொங்குது. அப்ப சொன்னார், தேவரே, உங்களுடைய அமுத வாக்கால என்னுடைய வறண்டு போன நெஞ்சம் உயிர் பெற்றதாக இருக்கு. எனக்குள்ள அழுத்திக்கிட்டு இருந்த பல சந்தேகங்கள் உங்களுடைய அருளாசியால தீர்ந்துகிட்டே வருது. நான் மாயாவாத பள்ளியில கொடுத்திருந்த அந்த ஆடை எனக்கு இப்போ இதை களைஞ்சிடணும்னு ஆசையா இருக்கு. வைஷ்ணவ உடுப்புக்கு மாற போறேன் அப்படிங்கிறார். இப்போ பாபாஜி சிரிச்சுக்கிட்டே, எமோஷன் வேண்டாம் அப்படிங்கிறார். டிவோஷன் தான் வேணும். உணர்ச்சி மேலிட்டால அப்படி செய்ய வேண்டாம். அகத்தூய்மை பெற்றாலே தாமாகவே புறத்தோற்றம் சீர்படும். என் விருப்பம் முதல்ல அகமாற்றம், அதுவே புற கலங்கங்களை மாற்றிடும். உன்னுடைய இதய கமலத்தை முதல்ல, அதாவது உன்னுடைய இதய தாமரைய முதலும் முடிவாகவும் சைத்தன்ய மகாபுருடைய பாதங்கள்ல கடத்திரு அப்படிங்கிறார். படுக்க போடுங்கிறார் உன் இதயத்தை. அப்போ உன்னுடைய இதயம் தூய்மை அடைஞ்சு பக்தி உணர்வுகளை அது எழுப்பும், புறப்பாடத்தையும் போதிக்கும். இதை இறைவனுடைய வார்த்தைகளாக எடுத்துக்க அப்படிங்கிறார். அப்போ ஒரு உதாரணம் கொடுக்கிறார். மக்களுடைய பார்வைக்காக குரங்குகள்லாம் நடனம் ஆடுறத பார்த்துருக்குறோம். அந்த வித்தைக்காரன் வயிற்று பொழப்புக்காக அதை செய்வான். அந்த குரங்கு ரொம்ப பரவசத்துல ஆடும். ஆனா அது ஆன்மீகம் கிடையாது. நீயும் பக்திங்கிற பேர்ல உன்னை நீயே ஏமாத்திக்காத. உலகத்துல இரு, உள்ளத்துல இறைவன் இருக்கட்டும். உள்ளத்துல உலகம் வேண்டாம். இதய தூய்மையை நிரந்தரமா உற்பத்தி பண்ணியபடியே இரு. உலக வாழ்க்கையில வெளி வட்டாரங்கள்ல எளிய சாதுக்கள் யாரோ அவங்க கிட்ட பழகி வாழ கத்துக்க. கிருஷ்ணர் உன்னை மீட்பார். இப்படி பாபாஜி சொன்னார். இந்த அறிவுரைகளை அந்த காசி துறவி நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அவர் சொல்றாரு, என்னை ஒரு மாணவனாக உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். உங்களுடைய தாமரை பாதங்களை வணங்குறேன். நீங்க சொல்ற சேவைகளை பகவத் சேவையாகவே ஏத்துக்கிட்டு பணிபுரிய சித்தமா இருக்கிறேன். உங்க உபதேசத்திலையும் பகவான் கிருஷ்ணர்கிட்ட அன்பு செய்யறது தான் உண்மையான வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. அறியாமையில இருக்கிற மண்ணுலக வாழ்க்கைங்கிறது முறையற்றது, நியாயமற்றது, ஒழுங்கீனமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். பகவத் சேவை தான் ஜீவ தர்மம். அது முழு முதல் நித்திய நெறி. சகல ஜீவர்களுக்கும் இதே நாயகனாக இருக்கிற கிருஷ்ணரையே எண்ணி இருந்து அதன்படி செயல்படுறது. இதுதான் ஜீவனுக்கு ஒழுக்கமான நிலை, புனிதமானது, இயற்கையானது. இதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அது என்னன்னா, எப்படி ஒரு பதிவரதைக்கு கணவனே கதிங்கிற நினப்பு இருக்கோ, இதே மாதிரி ஒரு சிறந்த ஜீவனுடைய முடிவு கிருஷ்ணனே கதின்னு இருக்கணும். அப்படி இல்லாத போது அவன் ஒழுக்கம் கெட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்துல இவர் சொல்றார். அடுத்து சொன்னார், தங்களுடைய திருமுகத்துல அடியனுடைய இன்னொரு கேள்வி, பிற பிற தேசங்கள்ல இருக்கிற மற்ற மதத்தவர்கள்ட்ட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ பிரேம்தாஸ் பாபாஜி சொல்றாங்க,
இறைவன் பரம்பொருள், பூரண உண்மை, மெய்ப்பொருள், கடவுள், இதெல்லாம் ஒருத்தரைத்தான் குறிக்குது இந்த வார்த்தைகள்லாம். அவரை காட்டும் நெறியும் ஒண்ணுதான். இதுல ரெண்டு தன்மைகள்னு கிடையாது. உயிர்வாழி அப்படின்னாலே ஜீவர்களுக்கு இலக்கை அடைய ஒரே ஒரு வழிதான் இருக்க முடியும். அந்த பாதைக்கு வைக்கப்பட்டிருக்கிற பேர் தான் வைஷ்ணவ தர்மம். அந்த நெறியத்தான் மகாஜனங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு அறிவுறுத்துறாங்க, பின்பற்றுங்கன்னு சொல்லி. ஒரு ஜீவன் பின்பற்றக்கூடிய நெறிமுறை, அதாவது மதம் அப்படிங்கிறது எதனால தேசம், மொழி, இனம் இப்படி வித்தியாசப்படுதுங்கிறதுக்கு நேரடியான காரணங்கள் சொல்லப்பட முடியாது. ஆனா எல்லாருக்கும் இறைவனை நாடணும் அப்படிங்கிற கருத்து எல்லா தர்மத்துக்கும் பொதுவானது, மாறாதது, நித்தியமான வழிமுறை தான் அது. அதனால அதுதான் ஜீவ தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. வேற வேற இடங்கள்ல வேற வேற தரப்பு ஆட்களால இறைவன் பார்க்கப்படுறதாலையும், சில சமயங்கள்ல உள்நோக்கம் கலக்கிறதுனாலையும் இருக்கும் இடத்துக்கு தக்கவும் மாற்றங்கள் இருக்கிறது. ஜைவ தர்மம் அப்படிங்கிறது கடவுளால படைக்கப்பட்ட அத்தனையையும் மதிச்சு நடக்கணும், முழு அன்போட ஒரு ஜீவன் பயணிக்கணும். இந்த முறை தான் ஜைவ தர்மத்துல சொல்லப்படுது. இது இயற்கையான முறை, தன்னகத்தே முடிவற்று கடவுளை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு முறை. நாம் சிந்திக்கிறதுல வேறுபடுவோம். சிந்தனையும் உலக வாசனை அப்படிங்கிற களிம்புக்கு தக்க பாதைகளை பலவிதமா காட்டும். ஆத்மா அப்படிங்கிறது அதன் அப்பழுக்கற்ற நிலையில, அதாவது தூய நிலையில அதன் கடமைங்கிறது வைஷ்ணவ தர்மம் அப்படிங்கிற நெறிய சார்ந்து இருக்கிறது தான். இந்த பரிவு மிக்க கனிவான சத்வமான வைஷ்ணவ தர்ம பாதைய மற்ற மதங்கள் ஒத்து நடந்துகிட்டா அந்த மதங்கள் அதை பின்பற்றதான் கூட புனிதமடைய முடியும், முன்னேற முடியும். நீங்க கேட்ட இதே கேள்விய நான் பிரஜதாம அருளாளர் சில சனாதன கோஸ்வாமி கிட்ட நான் கேட்டேன். சைத்தன்ய மகாபுருடைய பிரகாச வடிவம் அவர். நான் கேட்டது என்னன்னா, யவனர்னு சொல்லப்படுகிற மேல்நாட்டார் பயன்படுத்திக்கிற இஸ்க் அப்படிங்கிற வார்த்தை, ஐஎஸ்கே இஸ்க், இந்த வார்த்தையோடைய பொருள் என்னன்னு கேட்டேன். அவங்க நூல்கள்ல இந்த வார்த்தை பல இடங்கள்ல வருதே அப்படின்னு சொன்னேன். அப்போ சாஸ்திரஜரான உலக ஆச்சாரியரான மகாபுருவின் பாதங்களை ஸ்பரிசித்தவருமான மகா கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, அவர் பக்கத்துல ரூப கோஸ்வாமி, இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவர் என்கிட்ட சொன்ன பதில உனக்கு நான் இப்ப சொல்றேன். இஸ்க் அப்படின்னா அன்புன்னு தான் அர்த்தம். இதை வச்சுதான் அவங்க இஸ்லாமியங்கிறத அன்பு மார்க்கம்னு சொல்றாங்க. இஸ்குனா அன்பு. யவனர்கள் தங்கள் தெய்வங்களை தொழும்போது இஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்க பயன்படுத்துற அந்த வார்த்தை உலக அன்பைத்தான் காட்டுது, தெய்வீக அன்பை காட்டாது. அவங்களுடைய நூல்கள்ல அவங்களுக்கு ஒரு காவியம் வச்சிருக்காங்க, லைலா மஜ்னுடைய கதை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல கூட இஸ்க் அப்படிங்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்குள்ள உதாரணமா தான் அந்த கதையை காட்டுறாங்க. இதை உருவாக்கிய ஹாயேஸ் அப்படிங்கிறவர் கூட இந்த அர்த்தம் படத்தான் சொல்லி இருக்கிறார். முஸ்லிம்ல இருக்கிற மகான்கள் அன்பின் அர்த்தத்தை, பூரண அன்பின் தன்மையை சரியா புரிஞ்சிக்காம தான் இருக்காங்க. அவங்க உலகியல் காதலுக்கு இந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. அதனால அன்பின் உண்மை நிலை மற்றும் தெய்வீக அன்பின் ஆழத்தை அவங்க பார்க்க முடியாம இருக்கு. அதே சமயம் பகவான் கிருஷ்ணர் மீதான பக்தன் கொண்டிருக்கிற பேரன்பு இருக்க, அந்த தெய்வீக காதல், அதோடைய தன்மையை சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடையாது. கிருஷ்ணர் மேல காட்டக்கூடிய அன்பை சொல்ல வார்த்தையே இல்லை. ஆனா மற்ற மதங்கள்ல தெய்வீக அன்பை பற்றிய அறிவே இல்லாத மற்ற மதங்கள்ல இஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா அதோடைய தன்மையை இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம். உலகத்துல எந்த ஒரு அயல்நாட்டு இலக்கியங்கள்லையும் தெய்வீக காதல் அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. அது வைஷ்ணவ தர்மத்துல மட்டும்தான் உண்டு.
யவனர்கள்ட்ட ரூத் அப்படிங்கிற சொல் ஒன்று உண்டு. அது கூட ஆன்மாவை குறிக்காது, உலகத்துக்கு ஆசைப்பட்டு வந்த ஜீவனை தான் குறிக்கும். பகவான் கிருஷ்ணரை நோக்கி அவருடைய பக்தர்கள் அன்பால ஏங்கும் ஏக்கம், தவிப்பு, தகிப்பு, இதுகளை வைஷ்ணவ சம்பிரதாயங்களை மட்டும்தான் பார்க்கலாம். உலகத்துல வேற எந்த நெறியிலையும் பார்க்க முடியாது. ஸ்ரீமத் பாகவதத்துல பிரேம பக்தி பற்றி தெளிவான குறிப்புகள் நிறைய இருக்கு. உன்னதமான பக்தி பாதையில பயணிக்கிறவங்க உலகியலின் காமம், மயக்கம், வெகுளி இந்த மூணையும் விட்டுருதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூ உலகத்துல தோன்றிய ஆச்சாரியர்கள்ல பகவான் சைத்தன்ய மகாபிரபு போல கிருஷ்ண பிரேம பக்தி செஞ்சவங்க யாருமே கிடையாது. இதை நான் உறுதிப்பட சொல்ல முடியும் இப்படின்னு சனாதன கோஸ்வாமி பாபாஜி மகாராஜ்ட சொன்னாங்க. அப்போ இதை கேட்டதும் இப்ப பேசிட்டு இருக்க பிரேம்தாஸ் பாபாஜி என்ன செஞ்சாருன்னா, உடனே சனாதன கோஸ்வாமியோட பாதங்கள்ல திரும்ப திரும்ப விழுந்து வணங்கினேன். அவருடைய ஒரு பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த போது என்னால் தாங்க முடியாமல் அப்படி விழுந்து வணங்கினேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ பிரேம்தாஸ் பாபாஜிட்ட இந்த பதிலை கேட்டுக்கிட்டு இருந்த காசி துறவி அவரும் பாபாஜி பாதங்களை தொட்டு விழுந்து வணங்குறார். அப்போ பிரேம்தாஸ் அடுத்து சொல்றாங்க, இன்னொரு கேள்வி உனக்கு உண்டு. நீடிப்புள்ள ஆன்மா ஏன் நிலையற்ற உடலுக்கு வந்தது? இறப்பை சந்திக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நித்தியமானதுன்னு சொல்லலாம்? இது உன்னுடைய கேள்வி. நான் சொல்ற பதில ஒரு முகமா கேளு. படைப்பு, உருவாக்கல் இதுகெல்லாம் அந்த ஜட உலகத்துல ஒரு வார்த்தை தான். பாஷை அப்படிங்கிறது பழக்க வழக்கத்தால மக்கள் கையாளக்கூடிய ஒரு வித போக்கு. படைப்பு, பாஷை இதுகள் எல்லாமே பௌதிக நிகழ்வுகள்ல அனுபவத்தால பெறப்படுவது. அந்தந்த வட்டார பழக்க வழக்க குறியீடுகள் இதெல்லாம். காலம் கூட ஜடமானது தான். அதை முந்தினது, பிந்தினது, நடப்புல உள்ளதுன்னு 3 காலத்தை பார்க்கலாம். நேற்று, இன்று, நாளை இப்படி பார்க்கலாம். ஆத்மா களங்கமற்றது, நித்தியமானது. ஆத்மா பரமாத்மா ரெண்டுமே எப்பவுமே இருக்கிறவங்க. ஜீவன் காரணத்தோட நித்தியமா இருக்கு. அதன் செயல்கள் தான் அதோடைய தர்மம். அன்பால அது கிருஷ்ணரை தேடும் சுபாவத்துல இருக்கு. ஆனா அந்த தேடும் சுபாவம் திசை மாறி உலகில் சுகபோகத்துல செய்யப்படும் போது காலம் நிறைந்த ஜட இருக்கைக்குள்ள அது தங்க வேண்டி வருது, இங்க அமர்த்தப்படுது. ஜடத்துல தங்கும் போது அதுக்கு நினைவும் இருக்கும், எண்ணமும் இருக்கும், மறதியும் இருக்கும். மாறி மாறி நிகழும். ஜீவனுடைய ஆதார நிலை அந்தமற்றது. அவனுடைய பூ உலக வருகை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா காலத்தால ஆதிக்கம் பண்ணப்படும். கண்டிப்பா. அதாவது பிரேம சாம்ராஜ்யத்துல கிருஷ்ணருடைய லோகத்துல காலம்ங்கிறது கிடையாது. நாமத்தால அங்க எல்லாம் நித்தியம் அப்படிங்கிறத ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். வைஷ்ணவ தர்மம் பற்றி இப்படி பேசிட்டு இருந்தாங்க. பக்திக்கு நாமந்தான் அஸ்திவாரம். நாமந்தான் இதயத்தை தூய்மைப்படுத்தும். ஹரிநாமங்களை பேர் ஆர்வத்தோட சொல்லணும். நாமம் சொல்றது தான் ஆன்மீக பயிற்சி. அது உண்மையான ஆன்மீக வாழ்றவனுக்குள்ள அடையாளம். பக்தியின் நவவித அங்கங்கள்ல நாமம் சொல்றது பிரதானமான அங்கம், முக்கியமான அங்கம். சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி தம்முடைய அற்புத படைப்பான சைத்தன்ய சரிதாமிரதத்துல மகாபிரபு சொன்ன விஷயத்தை நேரடியாகவே கொடுக்கிறார். ஆன்மீக பயிற்சியில பக்தியின் 9 வடிவங்கள் சிறந்ததாக சொல்லப்படுது. அது நமக்கு கிருஷ்ணரை தரும் ஆற்றல். அது அந்த 9க்கும் இருக்கு. இந்த 9லையும் நாமம் சொல்றது இருக்கு, அது ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது. நாமத்தை அபராதம் இல்லாம தொடர்ந்து ஜபிக்கும் போது விலை மதிக்க முடியாத பிரேமதனம் அப்படின்னு சொல்லப்படுகிற பொக்கிசமான கிருஷ்ண பிரேமை ஒருத்தருக்கு கிடைக்குது. பிரேமைனா தூய அன்பு, தெய்வீக அன்பு, காரணமற்ற அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறந்த வைஷ்ணவரை எப்படி காண்பது அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது.
அபராதங்கள் இல்லாமல் கிருஷ்ணநாமத்தை பெரும் உற்சாகத்தோட யார் சொல்கிறாரோ அவர் தான் சிறந்த வைஷ்ணவர் அப்படின்னு நான் சொன்னேன். இது மகாபிரபு பேசுகிற மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது பக்தர்களை மூணாக பிரிச்சுட்டு கனிஷ்ட பக்தர், மத்தியம பக்தர், உத்தம பக்தர் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கனிஷ்ட நிலையில் கிருஷ்ணநாமத்தை குறைஞ்ச அளவில் எப்போவாது சொல்வார். மத்தியம நிலையில் கிருஷ்ணநாமங்களை எப்பவும் சொல்வார். உத்தம நிலைங்கிறது இவரை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு நாமம் சொல்ல தோணும். சைத்தன்ய மகாபிரபு இப்படி அறிவுறுத்துறார், ஒரு வைஷ்ணவரை இப்படி அடையாளம் காணலான்னு அறிவுறுத்துறார். இதை பாபாஜி மகாராஜ் எடுத்து சொல்கிறாங்க. அவர் பாபாஜி ரொம்ப தெளிவாக இதை உறுதிப்பட சொல்கிறார். நாமங்களை ஆசையோட சொல்லு, உலகத்திலிருந்து அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீ விலக முடியும். நாமத்தை விடாத, சொல்லிக்கிட்டே இரு. உன் மனசுக்குள்ளே இருக்கிற உலகம் அப்போ தான் மறைய ஆரம்பிக்கும். நாமம் ஒரு புத்துணர்ச்சி தரும், புது வேகம் தரும், இதெல்லாம் உனக்குள்ளே உண்டாக்கும். இந்த புத்துணர்வு, இந்த வேகத்தை தான் அஷ்டாங்க பயிற்சி, குண்டலினி பயிற்சி, பிற யோக மார்க்கங்கள்லாம் இந்த ஒன்றை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாமம் படிப்படியாக பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வைக்கும். உனக்குள்ள ஆன்மீக மறுமலர்ச்சியை தரும். நித்திய சித்த நிலைங்கிறது இதுதான். இதெல்லாம் மகாபிரபு நேரடியாக சொன்னது தான் நான் அப்படியே உனக்கு சொல்கிறேன். கபடம் இல்லாமல், வெட்டி கதை பேசாமல், அரட்டை அடிக்காமல், முழு அன்போட சிரத்தையோட நாமும் சொல்கிறதுலையே மனசை ஈடுபடுத்து. இதில் முன்ன சொன்ன மாதிரி கனிஷ்ட, மத்தியம, உத்தம, அதாவது கனிஷ்ட நிலை கால இடைவெளி விட்டு எப்போவாது நாமம் சொல்லுவாங்க. கொஞ்சம் சொல்லுவாங்க, அப்புறம் எந்திரிச்சு போயிடுவாங்க, அங்கே வருவாங்க, இங்கே வருவாங்க, சுற்றி சுற்றி வருவாங்க, திடீர்னு ஜபமாலையை கையில் எடுப்பாங்க, இப்படி இருப்பாங்க. மத்தியம நிலையில் எப்போவுமே நாமம் சொல்லுவாங்க, எந்த இடைஞ்சல் வந்தாலும் விடமாட்டாங்க. உத்தம நிலையில் இவங்க ரொம்ப உயர்ந்த நிலை. இவங்களை பார்த்தாலே ஜபம் பண்ணுற ஆசை வந்துடும். யார் வாயில் கிருஷ்ணநாமம் இவங்களை பார்த்ததும் வருதோ அவங்கெல்லாம் உத்தம வைஷ்ணவர் அப்படின்னு சொல்லி மகாபிரபு சொல்லியிருக்கிறார். வேற எந்த வகையிலையும் கிருஷ்ண பக்தரை புற தோற்றத்தை கொண்டு எடை போட முடியாது. இது மகாபிரபு எங்களுக்கு கொடுத்துருக்கிற போதனை. இப்படி பாபாஜி சொன்ன பிறகு, இதையெல்லாம் கேட்ட பிறகு அந்த துறவு பக்தர் பரவசத்தோட ஹரே கிருஷ்ண மந்திரங்களை சொல்லி ஆடி பாடிக்கிட்டே அங்கேருந்து விடைபெறார்.